இன்னைக்கு நம்ம யாக்கோபு 5 1ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். நிறைய பேர் பிஸ்னஸ் செய்கிற ஆட்கள் இருப்பாங்க, நிறைய பேர் வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஏற்ற வசனம் தான் இது. வேலை செய்கிறவங்க என்ன காரியங்களுக்காக பொறுமையாக இருக்கணும், பிஸ்னஸ் செய்கிறவங்க என்னென்ன காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் அழகாக சொல்லுது. பிஸ்னஸ் செய்கிறவங்க ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும், நம்ம பொண்ணு சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும் அப்படின்ற காரியங்கள்னால நம்ம என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யறோம், நம்முடைய தேவைகளுக்காக நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம சில நேரத்தில் அவங்களோட சம்பளங்களை கம்மி பண்ணிடுவோம். அவங்க உழைக்கிற காரியங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நீ இது செய்யலை, நீ அதை செய்யலை, அதனால் நான் உனக்கு இதை தர மாட்டேன், அதை தர மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய நேரத்தில் நம்ம டிமாண்ட் வைப்போம். இந்த மாதிரி காரியங்களில் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 3ஆம் வசனம், உங்கள் பொன்னும் வெளியும் துருப்பிடித்து அவைகளில் உள்ள துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருந்து அக்கினை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொன்னை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எடுக்கிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தரின் செவிகளில் பட்டது. நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்க போய் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க இடுகிற ஒரு கூக்குரல் போதும், ஆண்டோடைய சமூகத்தில் போய் அது சேரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது நம்ம ஏதாவது அநியாயமாக அவங்களுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பிஸ்னஸ் இந்த நேரத்தில் கோ ஆகிற மாதிரி தெரியலாம், நம்ம நிறைய செல்வத்தை சேர்க்குற மாதிரி தெரியலாம், ஆனால் வேதம் சொல்லுது அது துருப்பிடித்து போய்விடும் அப்படின்ட்டு. அது நம்மளுக்கு விரோதமாக கடைசி நாட்களில் சாட்சி சொல்லுவோம் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அந்த மாதிரி நம்ம இல்லாமல் அவங்களுக்கு தேவையான காரியங்களை நம்ம செய்துவிட்டு நம்ம அவங்களை மகிழ்ச்சியாக இருக்க வச்சோம் வச்சுன்னா அவங்களும் நம்மளை வாழ்த்தாங்க. அந்த பிளெஸிங்ஸும் நமக்கு இருக்கும். ப்ளஸ் நம்முடைய செல்வங்கள் நம்ம சேர்க்குற இந்த சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்மளுக்கு ஒரு பிளெஸிங்ஸாக அமையும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய சந்ததிக்கும் அது பிளெஸிங்ஸாக அமையும். நம்ம கடைசி நாளில் ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும்போது அவர் சமூகத்தில் போய் நிற்கும்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக நிற்போம். ஆண்டவர் நம்மளை ரொம்ப கனம் பண்ணுவார். உண்மையாக இருந்த எஜமானனே அப்படின்ட்டு நம்மளை அன்போடு வரவழைப்பார். நம்ம எல்லா கண்களுக்கு முன்பாக நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவோம். உலகத்தில் இருக்க செல்வங்களுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு காரியத்திலையும் மற்றவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அவங்கக்கிட்ட நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தைகளும் வாங்கிட விடக்கூடாது. அவங்க நம்மளை குறித்து சொல்கிற ஒவ்வொரு குறையும் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டும் அப்படின்றத நம்ம எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும்.